நான் இப்போ ஃபிஷ் கட்லெட் செய்ய போகிறேன். தேவையான பொருட்கள்னா இந்த மீன் தான் பாய்க்கிறேன். நான் அடுத்தது கிழங்கு அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 5 கிழங்கு, ஒயிட் ஒனியன், பச்சை மிளகாய் 12 பச்சை மிளகாய். பெரிய பச்சை மிளகாய்ன்னு சொன்னால் நீங்கள் 15 10 அப்படி போடலாம். சின்னன்னு சொன்னால் ஒரு 7 போடலாம். அது கருவேப்பிலை, அடுத்தது 1 ஸ்பூன் பெப்பர், அடுத்தது மஞ்சள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள், அரை டேபிள்ஸ்பூன் மஞ்சள். ஓகே. இப்போ இனி என்ன செய்ய போனால் இது எல்லாத்தையும் நான் போட்டு சின்னதாக கட் பண்ண போகிறேன். இங்கே பார், கையிலே பிடித்த பிராமி. சரிங்க, தண்ணியை வடிச்சு போட்டு இந்த மீன் என்ன பண்ற, நல்லா நோகாம துண்டு துண்டா நறுக்கி மசாலாவை அம்மியில அரைச்சு அப்படியே தூக்கி எண்ணெயில போட்டு பொரிச்சு போட்டு இந்த நடுவில் உள்ள மூணு எல்லாத்தையும் துப்புரவு செய்வோம். உருளைக்கிழங்கு இப்போ நாங்கள் சின்ன சின்ன பீஸுகளை இப்போ நசிச்சு எடுப்போம். வெட்டியும் எடுக்கலாம், நசிச்சும் எடுக்கலாம். ஒரு ஸ்பூன் பட்டர் போடுறேன். கொச்சிங்க வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு இந்த பச்சை மணம் போகும் மட்டும் கொஞ்சம் தாளித்து எடுப்போம்மா. இந்த பத்தில் பதக்கி எடுத்துருக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். பெப்பரும் மஞ்சள் 1 டேபிள் ஸ்பூன். இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். யாழ்ப்பாணத்து முறைப்படி ஃபிஷ் கட்லெட் மிக்ஸ் பண்ணி ரெடி ஆகிட்டுது. இனி உருட்டி போட்டு பொரித்தெடுக்கவும். எக் ஒயிட் தான் எனக்கு எடுக்கிறது. 2 எக் ஒயிட். முட்டையில் ஓகே. இப்போ முட்டையில் போட்டு நாங்கள் தோச்சு எடுத்து போட்டு ரசக்குதூரில் பிரட்டி எடுத்துக்கலாம். விருப்பம்ண்டா அதுக்கு லீக்ஸும் நீங்கள் சேர்க்கலாம். சின்ன சின்ன வெட்டி போட்டு மிளகரை சேர்க்குறேன்னு சொன்னால் லீக்ஸும் சேர்த்து இதோட வெங்காயங்கள் எல்லாம் வதக்கினத்தோடு சேர்த்து போட்டு செய்யலாம் விருப்பம்ண்டா. இது வந்து பேங்கோ பர்கர். பொன்னிறமான பதம். இந்த பதத்துக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா 6 மினிட்ஸ் பொரிக்க விட்டால் காணும். இதுதான் இதனுடைய பதம்.
லட்சுமி வர வர உன் சமையல் டெவலப் ஆயிட்டே போகுது.